அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். நல்லா இருக்கீங்களா? நீங்களா ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வேண்டிக் கொள்கின்றேன், தொடர்ந்து பிரார்த்திக்கின்றேன். வரும் வியாழக்கிழமை செப்டம்பர் 2ஆம் தேதி ஆவணி மாதத்தோட தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி வருகிறது. வியாழக்கிழமை என்பது குருநாள், குருவுக்கு மிகவும் உகந்த நாள் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். குருநாளில் வரக்கூடிய ஏகாதேசி என்று பெருமாளுக்குரிய மந்திரங்களை ஜபிப்பதன் மூலமாகவே நமக்கு பல்வேறு விதமான செல்வ ஆகர்ஷணங்கள் இயல்பாகவே ஏற்படும். நான் தொடர்ந்து ஒரு வருடமாக ஒரு சூட்சமமான மந்திரத்தை, பல ஆன்மீக பெரியோர்கள் ரகசியமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை ஏகாதேசி என்றும் மகாலட்சுமிக்கு குபேரருக்கு உகந்த தினத்தன்றும் உங்களை பிரார்த்திக்க சொல்கிறேன். ஏன்னா அது பீஜ மந்திரம் என்று சொல்வோம். இப்போ லலிதா சகஸ்கர நாமத்தில் எத்தனை மந்திரங்கள் இருக்கோ அத்தனை மந்திரத்தோட ஆற்றல் இந்த ஒரு மந்திரத்துக்கே இருக்குது. வரும் வியாழக்கிழமை வாய்ப்பு இருந்தால் தயிர் சாதத்தை தயார் பண்ணி அதையே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு விளக்குக்கு அல்லது பெருமாளுக்கு படைத்து விட்டு நான் சொல்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள், 108 முறை எழுதுங்கள். எழுதி அடுத்த முறை எப்போ நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்களோ அல்லது திருப்பதிக்கு போகிறீங்களோ அது கூட 11 ரூபாய் காசு வச்சு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கங்க. இப்போ எழுதும் போதே காணிக்கை எடுத்து முடிச்சு வச்சிடணும். அந்த எழுதின லிகித ஜபத்தோடு இதை கொண்டு போய் பெருமாள் கோயிலில் வேண்டி போடுங்க. நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்கள் நடக்கும். அந்த வேண்டுதல்கள் நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கிறேன். என்ன வேண்ட போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஏகாதேசி வேண்டுதல் சூட்சமமாக இருக்கக்கூடிய ஒரு காணிக்கையாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் லலிதம் லம்போதரம். ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம். ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள், 108 முறை எழுதுங்கள். குருநாளாக இருக்கிறங்காட்டிக்கு உங்கள் குருவுக்கு அன்னைக்கு ஆத்மார்த்தமாக நன்றியை தெரிவிங்க. குரு சார்பாக நீங்கள் ஏதாவது அன்னதானம் செய்ய முடிஞ்சினாலும் செய்யுங்க. கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் குருவர்களையும் திருவர்களையும் வேண்டி இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு அற்புத நேர்மறை ஆற்றல்கள் பெருகுவதை நீங்கள் உணர முடியும். அதை உணர வேண்டுமென ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்து இதை பதிவு செய்கிறேன். அனைவருக்கும் திருப்பதி ஏழுமலையானின் முழு ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. நம்மளோட தொடர்ந்து பல பயிற்சிகள் வகுப்பு நடக்குது. மிக முக்கியமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவையில் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி வாழ்வில் வெற்றியை உருவாக்கக்கூடிய பண வழக்கலை பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரில் ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் நடைபெறுது. கோவைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவை, ஈரோடு, அவினாஷி, பல்லடம், திருப்பூர், உடுமலை, ஊட்டி, பொள்ளாச்சி போன்ற ஏரியாக்களில் இருக்கிற எல்லாருமே கோவை பண வழக்கலைக்கு வாங்க. ஏன்னா இந்த சுற்று வட்டாரங்களில் கோவையில் மட்டும்தான் பண வழக்கலை பயிற்சி நடைபெறுகிறது. அடுத்த வாரம் அதாவது 12ஆம் தேதி சேலத்திலும் நடைபெறுகிறது. ஸோ இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க கீழே தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாம் செயல்கூடட்டும். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. அனைவருக்கும் நன்னாள் நல்வாழ்த்துக்கள்.